கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நியாய விலைக் கடைகள் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் கரையோரத்தில் உள்ள நகரங்கள், கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு 1,95,000 குடும்பங்கள் பாதித்ததாக தெரியவந்ததை அடுத்து அவர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவித்தது. அதனை நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அரிசி, பருப்பு, 2,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார்கள். கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குண்டு உப்பளவாடி பகுதியில் கடலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜோ ஐயப்பன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் தங்களுக்கு பொருள் கிடைக்குமோ கிடைக்காதோ என அனைவரும் முண்டியடித்து முன்னேறியதால் அங்கு தள்ளுமுள்ளும் சலசலப்பும் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் ஒரு மூதாட்டி மயங்கி விழுந்தார். அவருக்கு எம்எல்ஏ ஐயப்பன் மகனும் மருத்துவருமான பிரவீன் சிகிச்சை அளித்து காப்பாற்றினார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் இடங்களில் இதுபோல முண்டியடிப்பது அவர்களின் அவலச்சூழலையும் உடைமைகளை இழந்த வேதனையையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.